வெல்கம் டு பல்லவிஸ் மீடியா. இன்றைக்கி இ-காமர்ஸ் பற்றின சீரீஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அமேசானில் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ண ப்ராடக்ட்டுக்கு லிஸ்டிங் க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதை பற்றின டீட்டெயிலை இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அமேசான் செல்லரோட ஹோம் பேஜ் போய்க்கோங்க. அதில் லெஃப்ட் சைடு இங்கே ஆட் ப்ராடக்ட்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மேலே மெனு இருக்கும், மெனுவில் கேட்லாகில் ஆட் ப்ராடக்ட்ஸுன்றது ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். லிஸ்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதில் வந்து நிறையா ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் சர்ச்ன்ற ஆப்ஷன் ஃபஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு வந்து சர்ச்சு கிளிக் பண்ணால் அதுக்குள்ளே வந்து ஒரு காலம் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம என்ன ப்ராடக்ட் விற்கணும்னு நினைக்கிறோமோ அதை சர்ச் பண்ணணும். எக்ஸாம்பிள் சாரீ போட்டிருக்கேன். இப்போ சாரியை சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதில் கீழே கிரியேட் எ நியூ லிஸ்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து லிஸ்டிங்க்கு உரிய கண்டென்ட்லாம் நம்ம கொடுக்கணும். இந்த பேஜில் லெஃப்ட் சைடு நமக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரெக்யர்டு, ரெக்கமெண்டட், ஆல் ஆப்டிடியூட்ஸ். இதில் ரெக்யர்டுனா நீங்கள் செலக்ட் பண்ண ப்ராடக்ட்ஸுக்கு தேவையான ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் மட்டும் ஸ்டார் மார்க் போட்டு காமிச்சிருப்பாங்க. ஆல் ஆட்ரிபியூட்ஸ்னால் ஈச் அண்ட் அந்த ப்ராடக்ட்டை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கொடுக்கணும். இதில் நான் ஆல் ஆப்டிடியூட்ஸே போகிறேன். நம்ம ஆல்ரெடி சாரின்னு சர்ச் பண்ணி உள்ளே வந்தனால ஆட்டோமேட்டிக்காக சாரின்னு காமிக்குது. அப்படி சப்போஸ் இல்லை நமக்கு அந்த எக்ஸாக்ட் நேம் தெரியணுன்னா அப்லோட் இமேஜில் போய் நம்ம ப்ராடக்டோட இமேஜை லோட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நேம் வந்து ஜென்ரேட் ஆகி வரும். இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட்டுக்கு நேம் கொடுக்கணும். இப்போ நம்ம இந்த காலமில் கொடுக்குற நேம் தான் வந்து அமேசானில் வந்து நமக்கு வந்து அங்கே ஷோ ஆகும். நான் ஆல்ரெடி அந்த நேமை இங்கே டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த நேம் தான் வந்து நமக்கு வந்து அங்கே அமேசானில் நம்ம ப்ராடக்ட்டுக்கு மேலே தெரியும். இப்போது நம்ம ப்ராடக்டோட டைப்பு வந்து இங்கே சாரின்னு காமிக்குது, அதை நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துக்கணும். இப்போது ப்ராடக்ட் கேட்டகரிக்கு போகணும். இப்போ எல்லோ கலரில் தெரியறதுல வந்து நம்ம ப்ராடக்டோட கேட்டகரி ஷோ ஆகும். அது வந்து உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா அதுக்குள்ளே நிறையா ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேரியேஷன். இதில் வந்து நம்ம ப்ராடக்ட் வச்சுருக்க ப்ராடக்ட் வந்து நிறைய கலர் சைஸில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போய் கொடுக்கணும். இது நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதில் வந்து ஒரு ப்ராடக்டோட லிஸ்டிங் மட்டும் தான் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ வந்து இப்போ வந்து இந்த ஆப்ஷன் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பிராண்ட் நேம் செலக்ட் பண்ணணும். இதில் வந்து நம்ம இப்போ தான் புதுசாக லிஸ்டிங் பண்ணுறோம். ஸோ பிராண்ட் நேம்லாம் க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஜெனரிக்னு க்ரியேட் ஆகும், அதை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் ஐடி கேட்கும். இதில் வந்து நம்ம ப்ராடக்ட் ஐடி நமக்கு தேவை கிடையாது. ஸோ ஐ டோன்ட் ஹாவ் அ ப்ராடக்ட் ஐடி, அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்திங்கன்னா ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் பேஜ் அது வரும். அதில் வந்து நம்ம ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்கணும். புல்லட் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்கணும். நான் ஆல்ரெடி நோட் பேடில் ப்ராடக்ட்டை பற்றி ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் புல்லட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்றேன். ஸோ ஜஸ்ட்டு நான் நோட் பேடில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனில். நெக்ஸ்ட்டு புல்லட் பாயிண்ட்ஸில் 1 by 1 நம்ம கொடுக்கணும். இப்போ ஒரு டீட்டெயில் வந்து நம்ம கொடுக்குறோன்னா ஜஸ்ட்டு காப்பி பண்ணி அங்கே போய் பேஸ்ட் பண்ணிடணும். புல்லட் பாயிண்ட்ஸில் பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே ஆட் மோரை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பாயிண்ட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி 1 by 1 ஆட் மோர் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி முடிஞ்சளவு எந்தளவு நம்ம அதிகமாக இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் கொடுக்குறோமோ கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதை ரீட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஆர்டர் வந்து இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து இம்பார்ட்டண்டான நல்ல பாயிண்ட்ஸாக கொடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு இமேஜை ஆட் பண்ணணும். நான் இதுக்கு தேவையான இமேஜ்லாம் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வந்து இப்போ இந்த இமேஜஸில் ஃபஸ்ட்டு இருக்கிற இமேஜை அப்லோட் பண்ணுறது தான் மெயினான இமேஜு. இந்த 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 இதில் நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ் தான் உங்களுக்கு அமேசானில் சர்ச் பண்ணோடனே வர இமேஜ். ஸோ வந்து இதை நீங்கள் ஒரு அட்ராக்டிவான இமேஜை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிறதெல்லாம் அடுத்தடுத்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது வர இமேஜஸ் தான் அதெல்லாம். ஸோ வந்து அது நீங்கள் என்ன எடுத்து வச்சுக்கோங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க ஒன் பை ஒன்னாக. இப்போது நீங்கள் இமேஜை அப்லோட் பண்ணிட்டீங்க. அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம மேலே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா ஒரு 5 ஆப்ஷன் காமிக்கும். அதில் 2 வந்து நமக்கு வார்னிங் காமிக்குது. ஸோ வார்னிங் காமிக்கிறனால அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து உள்ளே போனோம்னா ஏதோ மிஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ வந்து உள்ளே போய் நம்ம மிஸ் பண்ணதை ஃபில் பண்ணணும். நீங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஆல் ஆட்ரிபியூட்ஸை கிளிக் பண்ணி உள்ளே வந்தனால நமக்கு எல்லா பாயிண்ட்ஸும் காமிச்சிட்ருக்கோம், தேவையானது தேவையில்லாதது. இப்போது நம்ம ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மாடல் நேம் கேட்டிருக்காங்க. அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்லோட் பண்ண சாரீக்கு வந்து எல்லோ சுங்குடின்ற மாடல் நேம் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள் ப்ராடக்டோட இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுங்க. ஒவ்வொரு இதாக கேட்பாங்க. அதில் உங்கள் ப்ராடக்டோட பற்றி தேவையில்லாதுன்னு உங்களுக்கே தெரியறது வேண்டாம். தேவையானதை மட்டும் இம்பார்ட்டண்டான இதை கொடுத்துக்கோங்க. இப்போ ப்ராடக்டோட HSN கோட் இந்த காலமில் கேட்குறாங்க. ஸோ வந்து நம்ம அதை கிளிக் பண்ணி நம்ம ப்ராடக்டோட HSN கோட் கொடுக்கணும். சப்போஸ் உங்கள் ப்ராடக்டோட HSN கோட் உங்களுக்கு தெரியலனா கூகுளில் போய் HSN கோட் ஃபார் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் எதுவோ அதை கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து காட்டன் சாரின்னு கொடுக்குறேன். கொடுத்து உள்ளே போனோன்னா கூகுளில் காமிக்கும் நம்மளோட ப்ராடக்டோட HSN கோட். அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. இங்கே உங்கள் ப்ராடக்டோட லென்த்து, டைமென்ஷன் இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. அது உங்கள் ப்ராடக்டோட லென்த்து என்னவோ அதை நீங்கள் வந்து மெஷர் பண்ணி கரெக்டாக போட்டுருங்க. இப்போது ஆஃபர் டேபுக்கு போய்க்கோங்க. இதில் தான் நம்ம ப்ராடக்டோட இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு SKU இருக்குது. அதை வந்து அவங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக கொடுக்கல, ஆனால் நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. இது நமக்கு பின்னாடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். SKUன்றது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு யூனிக் ஐடி கொடுப்பாங்க. அதுதான் இது நமக்கு எப்படி யூஸ் ஆகும்னா நம்ம லேபிள் பிரிண்ட் எடுக்கும் போது நமக்கு இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு எவ்வளோ குவான்டிட்டி இந்த ப்ராடக்ட் நீங்கள் வச்சுருக்கீங்கிறத கொடுத்துக்கோங்க அதில். நெக்ஸ்ட்டு ஹேண்ட்லிங் டைம்னால் என்னென்னா நம்ம வந்து ஆர்டரு எத்தனை நாளில் டிஸ்பேச் பண்ணுறோன்னு. மோஸ்ட்லி இதில் 1 டேவே நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஏன்னா 4 days 5 days கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பேச் டைம் அதிகமாகும். அது ஆர்டர் டெலிவரி ஆகிறதும் டிலே ஆகும். ஸோ வந்து எப்போயுமே 1 day கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராடக்டோட ப்ரைஸ் நம்ம டைப் பண்ண போகிறோம். அதில் யுவர் ப்ரைஸுன்றதில் நம்ம அமேசானில் எந்த ப்ரைஸ்க்கு விற்க போகிறோமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு MRP மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் எதுவோ உங்கள் ப்ராடக்ட்டுக்கு அதையும் இங்கே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் டேக்ஸ் கோட் ஃபில் பண்ண போகிறோம். இதில் வந்து உங்கள் ப்ராடக்டோட GST எந்த டேக்ஸ் கோடுக்கு கீழே வருதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சாரீஸ்க்கு வந்து 5%, அது வந்து GST சூப்பர் ரெடியூஸ். ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் ஆர்டர் குவான்டிட்டி, இது வந்து மோஸ்ட்லி 1 or 2 கொடுத்துக்கோங்க. இது உங்கள்கிட்ட இருக்க ப்ராடக்ட் அவைலபிலிட்டியை பொறுத்து உங்கள் ப்ராடக்ட் வந்து
ரொம்ப வெயிட்டாக இருந்தால் ரொம்ப குவான்டிட்டி போட்டால் நமக்கு பேக்கிங்கும் கஷ்டம். ஸோ வந்து உங்கள் ப்ராடக்டை பொறுத்து இந்த குவான்டிட்டியை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட சஜஷன் மேக்ஸிமம் 2 கொடுக்கறது தான். நெக்ஸ்ட்டு ஃபுல்ஃபில்மெண்ட் சேனல். இதில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நம்ம வந்து பேக் பண்ணி அமேசான் வந்து பிக் பண்ணிட்டு போகிற மாதிரி. செகண்ட் ஆப்ஷன் வந்து அமேசான் வேர்ஹவுஸில் வச்சு சேல் பண்ணுற மாதிரி. இதில் வந்து நீங்கள் இனிஷியலாக நம்ம பேக் பண்ணி அமேசான் வந்து எடுத்துக்கிற மாதிரி கொடுக்கறது தான் பெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராடக்டோட டைமென்ஷன் டீட்டெயில்ஸ். இது எல்லாமே வந்து கஸ்டமருக்கு உங்களுக்கு உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ராடக்டோட டைமென்ஷன், லென்த்து இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் ஒன்ஸ் வந்து கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. ரீவெரிஃபை பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்து சப்மிட்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்த பின்னாடி இது சேவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் க்ளோஸ் பண்ணிடக்கூடாது, அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். லிஸ்டிங் பண்ணுறது அவ்வளோதான். இது வந்து ஷோ ஆகிறதுக்கு வந்து 24 hours ஆகும். பட் அமேசான் வெப்சைட்டில் நார்மலாக ஒரு 5 to 6 hours விசிபிள் ஆகும். நீங்கள் லிஸ்ட் பண்ணதை செக் பண்ணணுன்னா மெனு பாருக்கு போய் இன்வென்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் மேனேஜ் ஆல் இன்வென்ட்ரி கிளிக் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் லிஸ்டிங் பண்ணது இங்கே ஷோ ஆகும். இதிலே வந்து நமக்கு வந்து குவான்டிட்டி, ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணுறதுலாம் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போது இந்த ப்ராடக்டோட நேமை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும், அமேசான் பேஜுக்குள்ளே போகும். ஆனால் இதில் வந்து பை ஆப்ஷன் வந்திருக்காது. ஆஃப்டர் 24 hours தான் வந்து பை ஆப்ஷன் அதில் வரும். ஒன்ஸ் பை ஆப்ஷன் வந்தோடனே இந்த சாரீ வந்து சேல்ஸுக்கு ரெடி ஆயிரும். இப்போ வந்து இது உங்களுக்கு மட்டும்தான் இந்த இது ஷோ ஆகும். லிஸ்டிங் பண்ணுறது அவ்வளோதான். இந்த மாதிரியான இகாமர்ஸ் பற்றின எபிசோட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா பல்லவிஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் இகாமர்ஸ் பற்றின நிறையா டீட்டெயில்ஸை நாங்கள் அப்லோட் பண்ணுவோம்.